பெண்களின் இன்றைய நிலை பகுதி 6. பெண்களுக்கு மன அமைதியும் உற்சாகமும் எப்பொழுதும் தேவை. பெண்களே, நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள். உங்களுடைய தாய்மார்களும் பாட்டிகளும் முன்னோர்களும் எப்படி வாழ்ந்தார்கள்? உங்களுக்கு கல்வியும் சுதந்திரமும் தேவைதான். ஆனால் அதைவிட ஆரோக்கியமும் பாதுகாப்பும் முக்கியமாக தேவைப்படுகிறது. நீங்கள் அனைவரும் உங்களுடைய சுதந்திரம் என்று எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய எதிர்காலம் என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டின் முதுகெலும்பாக பெண்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனையும் பெற்று வளர்த்து நல்ல பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த சமுதாயத்தை வளர்க்கும் பெரிய பொறுப்புகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம். அதை விடுத்து நீங்கள் குடும்பத்தையும் உணவு முறையையும் கவனிக்காமல் அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க தவறி இன்று உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று போராடிக் கொண்டிருக்கிறீர்கள். இது என்ன ஒரு விசித்திரமான உலகில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சற்றே சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும்? வெளியே வீட்டை விட்டு வெளியே வருவதென்றால் உங்களுடைய தாய் தந்தையுடன் மற்றும் உங்கள் உடன் பிறந்தோர்களுடன் நீங்கள் பாதுகாப்பாக வெளியே வந்தீர்கள். ஆனால் இன்று நீங்கள் தனியே வந்து மற்றவர்களிடம் பண்பில்லாத மனிதர்களிடம் நீங்கள் சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறீர்கள். இத்தகைய மனிதர்களை யார் உருவாக்குவது? பெண்களான நீங்கள்தானே. ஆகவே பெண்களின் பெருமை எங்கே இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். பெண்கள்தான் இந்த நாட்டின் கண்கள் என்பதை எப்படி சொல்கிறார்கள்? நீங்கள் உருவாக்கும் ஒவ்வொரு மனிதரும், நீங்கள் வளர்க்கும் ஒவ்வொரு குழந்தைகளும், நீங்கள் வீட்டில் கொடுக்கும் உணவு முறையை ஆரோக்கியமாக சாப்பிட்டு வளரும் அனைவரும் நோயற்ற வாழ்வுடன் குறையற்ற செல்வத்துடன் இருப்பார்கள். ஆகவே உங்களுடைய இந்த நாளை நிலையை எண்ணி சிந்தித்துப் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை
இப்பொழுது இருப்பது சரியா, முந்தைய காலத்தில் இருப்பது சரியா என்று சிந்தியுங்கள். உங்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு, ஆரோக்கியம் இதையெல்லாம் சிந்தித்து உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் சரியாக மாற்றியமைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பெண்களே, நீங்கள் உங்களுடைய உடையையும் நடையையும் உங்களுடைய வாழ்க்கை முறையையும் நீங்கள்தான் சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சுதந்திரமான இந்தியாவில் இருக்கிறீர்கள். ஆனால் சுதந்திரமற்று திரியக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலாவது நம் வாழ்க்கை, நம் கல்வி, நம்முடைய குடும்பம், நம்முடைய கலாச்சாரம் இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் சிந்தித்து உங்களுடைய தனித்துவமான லட்சணங்களை நீங்கள் காண்பிக்க வேண்டும். ஆகவே உங்களை பார்த்தால் அனைவரும் கையெடுத்து கும்பிட வேண்டும். கைகொட்டி சிரிக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். உங்களுடைய நடை, உடை இதையெல்லாம் வெளியே செல்லும் பொழுது அழகாகவும் கம்பீரமாகவும் மரியாதையாகவும் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்தியுங்கள். வருங்கால சந்ததியை இனி எப்படி வளர்க்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுங்கள். உங்களுடைய பொறுப்பு என்ன, கடமை என்ன, வேலை என்ன என்பதை நீங்கள் சிந்தித்தால் உங்களுக்கு புரியும். பெண் என்பவள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய கடமை என்ன, உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன என்பதையெல்லாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும். வீட்டில் இருக்கும் குத்து விளக்கை, குடும்ப விளக்கை அணையாமல் பார்த்து கொள்வது ஆண்களின் கடமை. ஆனால் அந்த குத்து விளக்கு தெருவில் வைத்து நாங்கள் அழகு பார்க்க மாட்டோம். அது ஆபத்தானது. ஆகவே எங்களுடைய குலதெய்வமாகவும் குத்து விளக்காகவும் பண்பாகவும் பாசமாகவும் இந்த நாட்டின், ஏன் இந்த உலகத்திற்கே தெய்வமாகவும் பெண்களை போற்றி பாதுகாக்கிறோம். ஆகவே உங்களுடைய உயர்ந்த பண்புகளையும் உங்களுடைய உயர்ந்த நடவடிக்கைகளையும் நீங்கள் மீண்டும் உயர்த்தி கொள்ள வேண்டும். அடுத்த பதிவில் சந்திப்போம்.